ஒரு அழகிய கிராமம். வருண் என்ற சிறுவன் தன் தாத்தாவுடன் கடற்கரையில் நடக்கிறான். முன்னால் பறந்து விரிந்த பெரிய கடலை பார்த்து, தாத்தா, இந்த கடல் எவ்வளவு பெரியது என்று வியக்கிறான். தாத்தா சிரித்தபடி சொல்கிறார், வருண், இதுபோலதான் வாழ்க்கையும். இது ஒரு பிறவாழி, பிறவிகளின் கடல். கடலில் சிக்கிய மனிதர்கள். வருண் கற்பனையில் பார்க்கிறான். பல மனிதர்கள் அந்த கடலில் நீந்த முயற்சி செய்கிறார்கள். சிலர் களைப்படைகிறார்கள். சிலர் வழி தெரியாமல் அலைகளில் சிக்குகிறார்கள். வருண் பயந்து கேட்கிறான், அப்படியென்றால் இந்த கடலை யாராலும் கடக்க முடியாதா? அறவாழி அந்தணன். தாத்தா ஒரு ஒளி வீசும் ஞானியை காட்டுகிறார். அவர் அமைதியும் கருணையும் நிறைந்த முகத்துடன் நிற்கிறார். அவர் அறம், ஞானம், நன்மை அனைத்தையும் கொண்டவர். அந்த ஞானியின் பாதத்தில் ஒளி வீசுகிறது. அந்த ஞானியின் திருவடிகளை பிடித்தவர்கள் மெதுவாக பாதுகாப்பாக கடலை கடக்கிறார்கள். அவர்களுக்கு பயமில்லை. அலைகள் கூட அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. தாத்தா சொல்கிறார், வருண், இறைவன் அல்லது உயர்ந்த அறங்கழியை பிடித்தால்தான் இந்த வாழ்க்கைக் கடலை கடக்க முடியும். நல்ல வழி, நல்ல சிந்தனை, இறைவன் மீது நம்பிக்கை, இதுவே வாழ்க்கையில் எனக்கு வழிகாட்டி. தாத்தா மகிழ்ச்சியுடன் தலையசைக்கிறார். இந்த குறளின் எளிய கருத்து, வாழ்க்கை ஒரு பெரிய கடல். தனியாக முயன்றால் கடக்க கடினம். இறைவன் அல்லது அறவழி என்பதை பிடித்தால் வாழ்க்கை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அமையும். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால், பிறவாழி நீந்தல் அரிது.